கடாய் சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு வைக்கும் போது நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே ஒரு 20 பீஸ் சின்ன வெங்காயம் முழு வெங்காயமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 20 பீஸ் அளவுக்கு பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், பூண்டு சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி வரும்போதே நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கம்மா, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் நல்லா பழுத்த தக்காளியாக 4 தக்காளி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க, நல்லா மசியாக வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இது கூடவே 2 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமில் சேர்த்துருங்க. இதையும் சேர்த்து இப்படி பரட்டிடுங்க. இப்போ அடுப்பு தீயை குறைச்சி வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விடுங்க. நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் குழம்பு அதிகமாக செய்கிறவங்களா இருந்தால் ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்து நீங்கள் புளி கரைச்சல் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை போல் நம்ம புளி கரைச்சல் எடுத்து வைக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியது வராது. பாருங்கள், கரெக்டாக இருக்கு பாருங்கள். இந்த டைமில் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் உப்பு காரம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இது மேலவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே மூடி வைக்கலாம். மீடியமான தீயில ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கம்மா, நான் ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் விட்டுருக்கேன். அடுப்பு தீ குறைச்சி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். ஃபாஸ்ட்டாக வச்சுமா டக்குன்னு சுண்டிடும், குழம்பு ரொம்ப கம்மியாயிடும். நல்லா வழவழன்னு இருக்கு பாருங்க குழம்பு. இந்த டைமில் கட் பண்ணாமல் முழு பச்சை மிளகா, இது வாசனைக்காக தான். கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் மேலவே சேர்த்துருங்க, மீன் சேர்க்கறதுக்கு முன்னே. இப்போ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, அடுப்பு தீயை குறைச்சி வச்சுடுங்க. நான் 1/2 கிலோ வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் மீனும் எடுத்திருக்கேன், அதே போல் சின்ன சைஸ் மீனும் எடுத்திருக்கேன். ரெண்டும் கலந்து போட்டு குழம்பு வைக்க போகிறேன். மீன் சேர்க்கறதுக்கு முன்னே குழம்பு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துடணும். ஃபஸ்ட்டு ஒரு பீஸாக எடுத்து இப்படி சேர்த்துருங்க. இப்போ மீன் குழம்புல சேர்த்து நல்லா இப்படி குழம்பு எடுத்து மேலே சேர்த்துருங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுமா, ஒரு 2 நிமிஷம் 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ஏன்னா வஞ்சர மீன் ரொம்ப சாஃப்டானது, டக்குன்னு உடஞ்சிடும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, நான் 3 நிமிஷம் விட்டுருக்கேன், பார்க்கலாம். பாருங்கள், மீன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். அதே போல் நமக்கு உடையாமல் இருக்குது பாருங்கள், அது மெயினான விஷயம். உடையக்கூடாது, அப்படியே கிளறி விடுங்க. அவ்வளோதாம்மா, ரொம்ப ரொம்ப டேஸ்டான நல்ல ஒரு ஈஸியான வஞ்சர மீன் குழம்பு ரெடி.